இலங்கையில் உள்ள முஸ்லிம்கள் 2005 இன்று வரைக்கும் படாத பாடுபடுறாங்க. எவ்வளவோ துன்ப துயரங்களை அனுபவிக்கிறாங்க. எங்கட முஸ்லிம் சமூகங்களுக்கு சுத்தி சுத்தி அநியாயம் நடந்துச்சு. ஏன்னா நடந்து கொண்டு இருக்கி. யாரு காரணம்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் நீங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. உங்க எல்லாருக்கும் தெரியுமா, முதலாவது காரணம் நாங்க தான். முஸ்லிம்களாகிய நாங்க தான் எங்களுக்கு குழி வெட்டின. வேற யாரும் வெளியில இருந்து வரல. ஒருத்தருக்கு ஒருத்தன் எங்கடவனே காட்டி கொடுத்தான். எவ்வளவு அநியாயம் சகோதரர்களே! ஒவ்வொரு பிரிவா பிரிஞ்சிக்கிறானல். ஒத்தனுக்கு இன்னொத்தனை காட்டல. அவன் எப்படியாவது இந்த நாட்டில இருந்து இல்லாமக்கணும். அந்த குழு ஈக்கப்படாது, இந்த குழு ஈக்கப்படாது. அடே செய்யற வேலையால தான் இன்றைக்கு வர காட்டியும் எங்கட சமூகம் இவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாவிச்சு. ஏன்னா மயத்து எரிப்பு விஷயங்களா இருக்கலாம், ஹபாய விஷயங்களா இருக்கலாம், ஹலால் விஷயங்களா இருக்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இல்லையா? வத கொத்து வத அண்ணம் மன்னங்கு சொல்லி எவ்வளவு விஷயங்களை கொண்டு வந்தானல். இதுக்கெல்லாம் யாரடா காரணம்? நீங்க நாங்க தாண்டா. களிமா சொன்ன நாங்க தாண்டா காரணம். ஒருத்தனுக்கு ஒருத்தனை காட்டி கொடுக்கறதால தான் இவ்வளவு பிரச்சனை. நீங்க எல்லாம் ஒத்துமையா இருந்தா எங்கட சமூகம் மார்க்கம் சரியா இருந்திருக்கும்டா. இலங்கையில் உள்ள முஸ்லிம்களுக்கு பிரச்சனை வேற யாரும் இல்ல, களிமா சொன்ன நாங்க தான். ஒருத்தனுக்கு ஒருத்தன் காட்டி கொடுக்கிற பள்ளியில பயான் பண்ற விஷயம் எல்லாம், நீங்க பேசுற விஷயம் எல்லாம், நிர்வாகத்தில் நடக்கிற விஷயம் எல்லாம் நீங்க எல்லாம் காட்டி கொடுக்க போயிட்டு தானடா. நீங்க எல்லாம் எப்பயுமே திருந்த மாட்டீங்க. நீங்க எல்லாம் காட்டி கொடுத்து 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 தாண்டா இன்றைக்கு எங்கட சமூகம் இவ்வளவு பிரச்சனைய மூஞ்ச கொடுத்து கொண்டிருக்கு. ஒரு காலத்துல முஸ்லிம் பெண்கள் ரோட்ல போவேலாம், அபாயவ கலற்றானல். நிறைய கடைகள்ல பேங்க்ல முக்காடு போட்டு போவேலாம். இதெல்லாம் யாரால காரணம்? நீங்களால் தாண்டா. களிமா சொன்ன நாங்கெல்லாம் ஒத்துமையா இல்லைன்னு சொன்னா மத்தவங்கள் இதுக்குள்ள வந்து அவங்களோட மெச்ச அடிச்சு கொண்டு போயிட்டு கொண்டே இருப்பாங்க. ஒத்துமையா இருங்கடா. அல்லாஹ்வை தண்ட ரப்பா ஏத்துக்கொண்டு கண்மணி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நபியா ஏத்துக்கொண்ட அல்லாஹ் சொன்ன விஷயத்த, நபிகள் வாழ்ந்து காட்டின விஷயத்த யார் யாரெல்லாம் ஃபாலோ செய்றாங்களோ, கண்ணியமான முறையில் எங்கட மார்க்கத்தை பாதுகாத்து அதன்படி வாழ்றாங்களோ, அது சரிப்பிலைய கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க நாங்க யாருடா? அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் ஆசையா தாம் விருப்பப்பட்டு படைச்ச ஒரு அற்புதமான படைப்பு இந்த மனித இனம். ஏன்னா அதுலயும் முஸ்லிம்களாக முஹ்மீன்களாக வாழக்கூடிய பரக்கத் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான், அந்த பாக்கியத்தை தந்திக்கிறான். ஆனா நீங்களா என்ன செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க? ஒருத்தனுக்கு ஒருத்தனை காட்டி கொடுத்து அழிச்சு இல்லாம பாக்குறீங்க. ஒத்துமையா இருக்க பாருங்கடா. நீங்க ஒத்துமையா இல்லாத வரைக்கும் எமது மார்க்கமும் எமது சமூகமும் நிச்சயமாக பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியது வரும். அதனால களிமா சொன்ன நாங்க நீங்க எல்லாம் ஒத்துமையா இருக்கிறது ட்ரை பண்ணும்டா. எதுக்குடா இந்த பிரிவினை? நீங்க யாருடா ஜட்ஜ் பண்றதுக்கு? நான் பின்பற்றது தான் சரி, நீ பின்பற்றது தான் சரின்னு சொல்லி ஒருத்தனுக்கு ஒருத்தனை வெட்டி விட்டு காட்டி கொடுத்து எதுக்குடா இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலை? அதனால சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், களிமா சொன்னவர்கள். நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் அல்லவா? நீங்களே உமது சகோதரனையும் சகோதரியையும் பிரித்து பிரிவினை உண்டாக்கினால் எப்படி எமது சமூகத்தை நாம் பாதுகாப்பது? யோசிச்சு பாருங்கடா. சொல்றது என் கடமை, சொல்லிட்டேன். இதன் பிறகு சரி, யோசித்து பார்த்து வாழுங்கடா.